அது சாதி மத மோதல்கள் தான். ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்களை இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையிலான நம்முடைய கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஆசாகார வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? ஊரே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியாக கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவாக செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த நிலையிலே தான் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். திராவிட இயக்கத்திற்கு பல்வேறு திருப்பு முனைகள் கொடுத்த நகர் தான் இந்த திருச்சி நகர். அண்ணன் வைகோ அவர்கள் இந்த நடைபயணம் நிச்சயமா புதிய வரலாற்றை படைக்கும். இந்த நடைபயணத்தோட தாக்கத்தை சமூக வலைத்தளங்கள் கொண்டு சேர்ந்து இளைஞர்களை பேசும் பொருளாக ஆக்க வேண்டியது ஊடகங்கள் மற்ற எல்லோருடைய கடமை. மது போதையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்குள் நுழையவிடாமல் தடுத்திட நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். அந்த வைகோருடைய நடைபயணம் நிச்சயமாக புதிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது.